அமிர்தா. எனது பெயர் மிது. எனது பெயர் சக்தி. எனது பெயர் துஷா. நான் ஒட்டகம் பற்றி சொல்ல போறேன். ஒட்டகத்தை பாலை நிலத்தில் காணலாம். இதன் கழுத்து நீளமாக இருக்கும். இது நீரை இடைப்பெயர் சேர்த்து வைத்திருக்கும். இது இலை தலைகளை ஒன்று. நான் காக்கம் சொல்ல போதேன். காக்கம் காக்கா என்ற கதைக்கு. காக்கம் கருப்பு நிறம். காக்கம் மரங்களில் கீழ்த்து கட்டும். காக்கம் அதிகாலையில் எழும். காக்கம் முட்டை இட்டு குஞ்சு பொரிக்கும். காக்கம் மாலையில் நீட்டாடும். நான் பூக்களை பற்றி சொல்ல போறேன். பூக்களை நீர்ப்பூ, தினப்பூ என இரண்டாக வகுக்கலாம். நீரில் பூக்கும் பூக்கள் நீர்ப்பூக்களாகும். நிலத்தில் பூக்கும் பூக்கள் நிலப்பூக்களாகும். தாமரை, அல்லி, ஆம்பை போன்றவை நீர்ப்பூக்களாகும். மல்லிகை, செவ்வரத்தை, காதல் போன்றவை நிலப்பூக்களாகும். பூக்களில் பல வண்ணங்கள் உள்ளன. நான் தென்னை மரம் பற்றி சொல்ல போகிறேன். தென்னை மரம் உயரமானது. இது இலையை தென்னோலை என்பர். தென்னோலையில் தோரணம் செய்வர். இதன் இளநீர் சுவையாக இருக்கும். தென்னையில் இருந்து தேங்காய் பெறப்படும். நான் பூங்காவை பற்றி பேச போகிறேன். பூங்காவில் பல வகையான மரங்கள் காணப்படும். இங்கே சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், நீலம் போன்ற நிறங்களில் பூக்கள் பூத்திருக்கும். பூங்காவில் சறுக்கி, ஊஞ்சல், ஆடுபலகை போன்ற விளையாட்டு பொருட்களில் காணப்படும். சிறுவர்கள் சறுக்கியில் சறுக்கி விளையாடுவார்கள். ஆடுபலகையில் இருவர் இருந்து ஆடி மகிழ்வர். சிறுவர்கள் மிதியுந்தில் ஓடி திரிவார்கள். பூங்காவில் காவிருக்கைகள் காணப்படும். பெரியவர்கள் காவிருக்கையில் இருந்து நூல்களை படிப்பர். கோடை காலத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை பூங்காவிற்கு விரும்பி சென்று பொழுதை கழிப்பர். நான் எறும்பு பற்றி சொல்ல போகிறேன். எறும்பு சிட்டுப்புறையில் ஒன்று. எறும்பு மிகவும் சுறுசுறுப்பானதும். எறும்பு புற்றுக்களை ஒன்று வாழும். எறும்பு நிலை ஒன்று செல்லும். எறும்பு முட்டைகள் சேர்ந்து முட்டையிடும். நாங்கள் இப்பொழுது வினாமாலை கூறப் போகிறோம். என்ன வேண்டும்? என்ன பழம்? என்ன வாழை? என்ன
நன்றி. மிகவும் அழகாக இந்த ஒன்று கூடலை வழங்கிய வளர்நிலை 3 மாணவர்களுக்கு எங்களது நன்றிகள். கனிஷ்கா மகாதேவா, லவானா கிருஷானன், மித்ரா கலைவாணன், மிதுன் ரமணன், சக்தி குலேந்திரன், துஷாந்த் புவனேந்திரன். இவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர் திருமதி வனிதா தர்மபாலன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி.